சங்கீதம் 78. ஆசாப் எழுதின மஸ்கீல் என்னும் போதக சங்கீதம். 16வது போதக சங்கீதம். தேவாலயத்து ஸ்தலத்தை தெரிந்தெடுப்பது பற்றிய உபதேசம். எழுபத்தி 8வது சங்கீதம் இஸ்ரவேலின் சரித்திரத்தை விவரிக்கிற சங்கீதமாகும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை தம்முடைய ஜனமாக தெரிந்தெடுத்து அவர்களை ஒரு தேசமாக ஸ்தாபித்தார். அவர்களுடைய சரித்திரம் வருங்கால சந்ததியாருக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளது. முற்பிதாக்கள் தங்கள் சந்ததியாருக்கு தங்களுடைய சரித்திரத்தை அறிவித்தார்கள். நாமும் நமக்கு பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு அவர்களுடைய வரலாற்றை விரிவாக எடுத்துச் சொல்ல வேண்டும். இந்த சங்கீதத்தில் இஸ்ரவேலின் வரலாறு மோசேயில் தொடங்கி தாவீது வரையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலரின் சரித்திரம் ஒரு பாடலாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்தை இஸ்ரவேல் புத்திரர் பயபக்தியோடு பாடும்போது அவர்கள் தங்களுடைய முன்னோர்களின் சரித்திரத்தை அறிந்து கொள்கிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு நன்மை செய்தார். ஆனால் அவர்களோ தேவன் தங்களுக்கு செய்த நன்மைகளை மறந்துவிட்டார்கள். இதுவே இந்த சங்கீதத்தின் மையச் செய்தி. இந்த சங்கீதத்தில் சங்கீதக்காரர் இஸ்ரவேலின் சரித்திரத்தை 4 பகுதிகளாக எடுத்துச் சொல்லுகிறார். அவற்றின் விவரம் வருமாறு: தேவன் இஸ்ரவேல் புத்திரருக்காக செய்த அற்புதமான கிரியைகளின் விவரம். தேவன் தங்களுக்கு அநேக நன்மைகளை செய்திருந்தும் இஸ்ரவேல் ஜனத்தார் அவற்றை மறந்து கர்த்தரை விட்டு விலகிப்போன பின்மாற்றமான சம்பவம். தேவனுக்கு விரோதமாக இஸ்ரவேலர் முறுமுறுத்தார்கள். தேவனை நம்பாமற் போனார்கள். இருதயத்தில் மெய்யாக மனம் திரும்பாமல் மாய்மாலமாக மனம் திரும்பினார்கள். கர்த்தர் அவர்களை தண்டித்த போதோ தண்டனையின் வேதனை தாங்க முடியாமல் அவர்கள் மறுபடியுமாய் தேவனிடத்தில் திரும்பி வருகிறார்கள். கானான் தேசத்தில் குடியேறிய பின்பும் அவர்கள் தேவனை மறந்து விக்கிரக ஆராதனையில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் வனாந்திரத்தில் பாவம் செய்தபோது தேவன் அவர்களை தண்டித்தார். பெலிஸ்தர்கள் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் மறுபடியும் காண்பிக்கிறார். அவர்கள் தேவனை கோபப்படுத்தினார்கள். ஆனாலும் தேவன் அவர்கள் மீது கிருபையாய் இறங்கி அவர்களை பாதுகாத்து பராமரிக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது தமது கிருபையை காண்பித்த தேவன் புதிய ஏற்பாட்டு காலத்தில் தம்முடைய சபையாருக்கு தமது கிருபையை காண்பிக்கிறார். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 10:11. ஆகையினால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம். எபிரெயர் 4:11.